இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற தெற்கு பிரதேச சபை வேட்பாளர்களில் ஒருவரும் முன்னைய நாள் கமிசாளருமாகிய கவி பிரகாஷ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இன்றைய கூட்டங்களுக்கென்று விசேடமாக நாங்கள் மட்டநகரிலே இருந்து அறிவித்திருக்கிற மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களே, முன்னைய நாள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் திருமதி நாகரஞ்சி ஐங்கரன், திரு சுவசுந்தரம் சுயந்தன் அவர்களே, இந்த கூட்டத்துக்கு வெளியே வந்திருக்கின்ற மத்திய வேட்பாளர்கள், அபிமானிகள், செயற்பாட்டாளர்கள், நலன் விரும்பிகள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இங்கே பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தலிலே புதிதாக திடீரென்று நேற்று பெய்த மழைக்கு நுழைத்த காளான் போன்ற ஒரு கட்சி எங்களுக்கு சவாலாக இருக்கிறதாக சொல்கிறார். அவர்கள் நேற்றுதான் நுழைத்தவர்கள் என்பதை இந்த 6 மாத காலத்திலே திரும்ப 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 நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த 6 மாத காலத்திலே நாட்டை எப்படியாக நிர்வகிக்கிறார்கள் என்று பார்த்தால், சைக்கிள் ஓடுறவர்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரம் உலகி போட்டு ஃப்ரீல போகிறது. இதற்கு முன்னால் இருந்த அரசாங்கம் உலகி போட்டு விட்டதை அப்படியே பிரிவில் போகுது. பொருளாதார கொள்கை அப்படியாகத்தான் போகுது. பொருளாதார கொள்கை அப்படியாகத்தான் போகிறது. ஏனென்று சொன்னால், சர்வதேச நாணய நிதியத்தின் பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது என்ற அடிப்படை பொருளாதார கொள்கையை கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு மாற்றமும் இல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க செய்த அவர்களுடைய வார்த்தையிலே நியோ லிபரல் வாதியான ரணில் விக்ரமசிங்க செய்த ஒப்பந்தத்திலேயே எந்தவித மாற்றம் இல்லாமல் அப்படியே ஃப்ரீ வீல்ல ஓடி கொடுக்கிறார். ஒரு மாற்றமும் கிடையாது. தேர்தலுக்கு முதல், ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பல வகையான குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார்கள். அவைகள் குறைபாடுகள் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு என்று சொல்லிவிட்டு அந்த கடன் மறுசீரமைப்புக்கு தேவையான பணம் முழுவதையும் தொழிலாளிகளுடைய சேமிப்பிலே இருந்து மட்டும், சேவனாமல் நிதியிலே இருந்து மட்டும் எடுத்து அந்த கடன் மறுசீரமைப்பை செய்ததை நாங்களும் கண்டித்தோம், இவர்களும் கண்டித்தார். இன்று அவர்களுடைய பிரதி அமைச்சராக இருக்கிற ஒருவர் அதை நீதிமன்றத்திலே சவாலுக்கு உட்படுத்தினார். நான் அவருடைய சட்டத்தரணியாக ஆகிறார். உள்நாட்டு அவர் தற்போது பிரதி அமைச்சராக இருக்கிறார். நான் அவருடைய சட்டத்தரணியாக ஆகிறானே. இந்த உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொழிலாளர் வர்க்கத்திற்கு முற்றிலும் பாதகமானது என்று சொல்லி நீதிமன்றம். ஆனால் ஒரு அமைச்சர், இந்த அரசாங்கமும் இவையெல்லாவற்றையும் நாங்கள் மாற்றி அமைப்போம் சொன்னார்கள். அதிலே ஒரு சிறு மாற்றம் கூட, ஒரு முற்றுப்புள்ளி கூட மாற்றவில்லை. அப்படியே ரணில் விக்ரமசிங்க என்ன விதமான ஒப்பந்தத்தை சர்வதேச நாணய நிதியத்திலே செய்தாரோ, எந்த ஒப்பந்தத்தை முதலாளித்துவ ஒப்பந்தம் என்று கடிந்து கொண்டார்களோ
இதே ஒப்பந்தத்தை அப்படியே பாதுகாப்பாக வீட்டில் கொண்டு போய் தருகிறார். ஆனால் தான் ரணில் விக்ரமசிங்கவே சொல்றார், இது எல்போர்டு அரசாங்கம், இது எல்போர்டு அரசாங்கம். பாண்டு ஓட தெரியாது, பாண்டு ஓட தெரியாது, பலர் இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் எங்களுடைய சபைகளை நிர்வகித்த முன்னாள் தவிசாளர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். இது எல்போர்டு இல்லை, இங்கே எல்போர்டு இல்லை. நல்ல அனுபவம் வாய்ந்த அதிலேயும் 2 பேர் 2 தடவைகளுக்கு முன்னரே 2011ஆம் ஆண்டு தவிசாளராக இருந்தது. ஆகையினாலே மிகவும் அனுபவிக்கவர்கள் என்று நான் சொல்லுகிற போது வயதானவர்கள் இல்லை, பார்த்தாலே தெரியும். ஒரு 3 பேரும் இளவயதினர், ஒரு பெண். ஆனால் தவிசாளராக இருந்து எங்களுடைய சபையை நிர்வகித்த அனுபவத்தோடு அவர்கள் முன்வைக்கிறார். நாங்கள் எங்களுடைய சபைகளை நிர்வகிக்க தெரிந்தவர்கள் எல்போர்ட் போட்டுக்கொண்டு இப்போ பழக ஆரம்பிக்கிறவர்கள் அல்ல. பழக ஆரம்பிக்கிறவர்கள் எப்படியாக செய்கிறார்கள் என்பதை யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தெளிவான 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அல்ல சட்டமேற்றவர் வைத்தியர் இருக்கிறார், அவர் வாயே திறக்கிறீங்க, திறந்தா போச்சு பேசாமல் இருக்கிறார். அவருக்கு தெரியுது, புத்திசாலி படித்தவர், வாய நிறுத்தி மூடி கொண்டு இருக்கிறார். என்னத்தை சொல்றது மக்கள், நான் என்னத்தை சொல்றது? ஒரு தடவை வாயிலிருந்து சொன்னார், நாங்கள் சொல்றது கேட்க மாட்டோம், பையன் வேற படிக்கிறோம் சொன்னார், நாங்கள் சொல்றது கேட்கப்படாது. உண்மையை சொல்லி போறார். அது உண்மையை சொன்னதால என்னவோ அவருக்கு கதைக்கப்படாமல் சொல்லிட்டாங்க இல்லையா? அது கூட மூச்சு கூட கிடையாது, பேசாமல் இருக்கிறார். மற்ற 2 பேரும் இனித்தான் கதைக்க பேச பழக வேண்டியா? ஒரு சபையில் எப்படி பேசுறது தெரியாது, ஆட்களோடு எப்படி கதைக்கிறது தெரியாது. ஆட்சி அதிகாரங்களை கையாளுறது அது வேற விஷயம். மக்களோட பேச பழக கூட கதைக்க தெரியாது. நான் படிப்பறிந்தார்கள் சொல்லி அப்படி இல்லை, அப்படி இல்லை. முறையாக படிக்காதவர்கள் கூட மக்களோடு பழகுவார்கள், பேசுவார்கள், வெறும் பேச்சாளர்களாக எல்லாம் இருப்பார்கள். தங்களுடைய கருத்துக்களை சரியான முறையிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இங்க அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் புரியவில்லை, அவர்களுக்கும் புரியவில்லை, அவர்களுக்கும் புரியவில்லை. ஏதோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சொல்றார், பிறகு சும்மா இருந்தாண்டு ஒருவர் சொல்றார். அபிவிருத்தி சபை கூட்டத்தில் இந்த வேளையிலே எங்களுடைய கட்சியின் தலைவர் மதிப்பார்ந்த வடக்கு மாநில சபையின் தவிசாளர் சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. இது யாழ்ப்பாண மக்கள் எல்லாருக்கும் கண்கூடாக தெரிகிறது. நாங்கள் தான் நாட்டிலேயே யாழ்ப்பாணம் தான் படிப்புக்கு பெயர் போனது, படித்தவர்களை எல்லாம் புகழ்கிற இடம் என்றெல்லாம் பெருமையோடு பேசிக் கொண்டிருந்த நாங்கள் மக்கள் வெட்கப்பட்டு போய்
இப்படியான பிரதிநிதிகள் எல்லாம் எந்த சார்பாக யாழ்ப்பாண பிரதிநிதிகள் என்ற பெயரோட இவரெல்லாம் போயிருக்காங்க. பாரியதொரு இழுக்கு நடந்துவிட்டது. நடந்தாலும் அதை உணர்ந்தவுடனே அதை திருத்தி அமைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உடனடியாகவே எங்களுக்கு வந்துவிட்டது. சொன்னார், இந்த ஜனாதிபதி செய்வதெல்லாம் தேர்தலுக்கு மேல தேர்தல் வச்சுக்கொண்டார். சரி, அது நல்ல விஷயம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் போட வந்துருவார். அது போட்டு நடக்கிறது நல்லது. ஏனென்றால் இந்த எல்போர்ட் போட்டுக்கொண்டு போறவர் பாஸ் பண்ணிட்டாரா இல்லையான்னு இதுல மக்கள் தீர்ப்பு சொல்லலாம். மிக விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் அந்த தீர்ப்பை சொல்லியே ஆகணும். ப்ரொபேஷன் பீரியட் 6 மாசம் கொடுக்கிறது, வேலையில சேர்ந்தவங்க 6 மாசம் கன்ஃபார்ம் பண்றது. இந்த ப்ரொபேஷன் பீரியட் பாஸ் பண்ணாங்களா இல்லையா? இன்டர்வியூல வந்திருந்து கூட இன்னத்தை கலைக்கிறாங்க. இன்டர்வியூ பண்றாங்க விளாடுறதுல இன்னத்தை சொல்றாங்க. அப்படியான ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே இன்றைக்கு விசேஷமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் அமைந்தது. இதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு முக்கிய சந்தர்ப்பம் எங்களுக்கு வாய்ப்பிருக்கிறது. அதுதான் எங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல். நான் ஏற்கனவே சொன்னதை போல நாங்கள் அனுபவசாலிகளை தான் நிறுத்தியிருக்கிறோம். தவிசாளர்கள் முன்னாள் தவிசாளர்களை மட்டும் நான் சொல்லுங்க. எங்களுடைய வேட்பாளர்களை பார்க்க அதிலே பலருக்கு இந்த அனுபவங்கள் உண்டு. இந்த சபைகளை நடத்தின, சபைகளில் பங்கு பெற்றின அனுபவங்கள் உண்டு. ஊழலை ஒடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வேறு கட்சிகள் ஆட்சி அமைத்தால் நாங்கள் ஒன்றுக்கு 10 தரம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கும். ஊழல் செய்கிறவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம். யார் ஊழல் செய்தது? யார் ஊழல் செய்தது? எங்களுடைய சபைகள் ஏதாவது ஊழல் செய்ததா? தமிழரசு கட்சி. நான் விசேஷமாக தமிழரசு கட்சியுடைய நிர்வாகத்தில் இருந்த எந்த சபையாளர்களும் உள்ளானதா? நீங்கள் நியமித்த சபாநாயகரை கூட இல்லவே. நீங்கள் நியமித்த சபாநாயகர் கூட இல்லவே. இன்று வரைக்கும் அவர்களுடைய படிப்பு சான்றிதழை காட்ட முடியாமல் இருக்கிறார். ஏன் காட்ட முடியும்? பொய்யான பட்டம் ஒன்றை தனக்கு சூட்டி அங்கே போய் சபாநாயகர் கதவிலே அமர்ந்து ஒரு நாட்களுக்குள்ளே அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட உடனே ஐயோ பிடிபட்டுட்டோம் அவன் சொன்னால் அது நாள் எடுக்குது. என்ன யூனிவர்சிட்டியிலிருந்து அது சர்டிபிகேட் எடுக்கிற கொஞ்சம் நாள் இருக்குது. அது வரைக்கும் நான் இறங்கி இருக்கிறேன். எத்தனை நாள் ஆயிடுச்சு? 6 மாசம் ஆயிடுச்சு. நான் நினைச்ச ஒரு 6 நாள்ல வந்துடுமா? 6 மாசம் இன்னும் வேற யார் ஊழல்வாதி? நான் நேரடியாக யார் ஊழல்வாதி? உங்களுடைய கட்சியிலே இருந்து நீங்கள் தெரிந்தெடுத்து பாராளுமன்றத்தின் தலைவராக, நாட்டினுடைய 3வது பிரஜையாக நீங்கள் நியமித்த நபர் ஊழல்வாதியா இல்லையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இன்று வரைக்கும் தன்னுடைய சான்றிதழை காட்ட முடியாமல் இருக்கிறாரே, அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து மக்களுக்கு போய் சொல்லி பொய்யான பட்டப்படிப்பு என்று சொல்லி தன்னை அனுபவப்படுத்தி விட்டு வந்து சபாநாயகர் பதவியிலே அமர்ந்திருந்தவர் ஊழல்வாதியா? காலாகாலமாக எங்களுடைய சபைகளை ஒழுங்காக எந்தவித ஊழலுக்கு விடமில்லாமல் நிர்வகித்த நாங்கள் நிறைய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். அதுல நிறைய பேர் நீதிமன்றத்திலிருந்து பிணையில் அளித்தார், களவெடுத்தார். ஒவ்வொரு களவுகள் செய்தவர் நீதிமன்றத்திலிருந்து பிணையில் அளிக்கிறார்கள் அவருடைய வேட்பாளர்கள். இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அவர் எங்களை
பிரசங்கம் பண்ற ஊழல் பட்ட சபையில் பட்ட கட்சிகளுக்கு போனால் ஊழல் நடந்து நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறோம். தேர்தல் கூட்டம், தேர்தல் லஞ்சம், முறையற்ற அழுத்தம், தேர்தல் ஆணையங்களுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆணைக்கு எதுவும் செய்யவில்லை. அருணியம்ம சூரிய பிரதம மந்திரி இங்கே வந்தபோது கோயில் வளாகத்திலே தேர்தல் பரப்புரை கூட்டம் நடக்கிறது என்று சொல்லி முறைப்பாடு செய்த போது நான் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சொல்கிறேன், தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்த போது உங்களுடைய உத்தியோகத்தர்கள் போனார்கள். போனவர்களை பிரதம மந்திரியிடம் காவலாளிகள் உள்ளே கூட கிடையாது, திரும்பி வந்து நீங்களே இந்த ஆணைக்குழு உங்களையா நாங்கள் தேர்தல் ஆணைக்குழு வந்து அரசியலமைப்பை திருத்தி உங்களுக்கு இத்தனை அதிகாரங்களையும் கொடுத்து வைத்திருக்கிறோம். முதுகெலும்பு இருந்தால் இந்த ஆணைக்குழு உடனடியாக சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான அதிகாரம் இருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடனே இந்த காவல்படை போலீஸ் திணைக்களம் முழுவதும் தேர்தல் ஆணைக்குழுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறது என்று சட்டம் சொல்லுகிறது, அரசியலமைப்பு சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தையும் பாவிக்காமல் சுயாதீன ஆணைக்குழு என்ற ஒரு பெயரையும் சூட்டி வைத்துக் கொண்டு எந்தவித சுயாதீனமும் கிடையாது. மிக முறையற்ற விதத்திலே இந்த பரப்புரைகள் எல்லாம் நடக்கிறது. அதை தட்டி கேட்பதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. அரசாங்கத்துக்கும் இத்தனை காலம் இத்தனை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, நல்லாட்சி முறைமை ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்பட்டமாக தெரியுது. நான் ஒரு 2 வருஷம் தேவையாக்கணும், இதெல்லாம் பெரிய வார்த்தை. கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்திற்கும் 2 வருஷம் தேவை. இவர்களுக்கு 2 வருஷம் கூட தேவை. 6 மாசத்திலேயே அந்த சிவபிச்சாயம் வளர்த்து. ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், கடந்த தேர்தலிலே தேர்தல் முறையாக இருக்கலாம், 25% வாக்கை மட்டும்தான் அவர்கள் யார் தேர்தல் மாவட்டத்தில் பெற்றிருக்கலாம். ஆனால் 6 ஆசனங்களிலே 3 ஆசனங்களை அவர் பெற்றுள்ளார். அந்த தவறு, அந்த அசம்பாவிதம் நிகழக்கூடாது. ஆனபடினால் தான் நாங்கள் தீர்மானமாக சொல்லியிருக்கிறோம், மற்ற தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிப்பதில்லை. என்றால் அந்த பணிக்கு நாங்கள்தான் பிரதான கட்சி, நாங்கள்தான் பெரிய கட்சி. வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருந்து சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்து ஒரு பிரதிநிதியாவது பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிற கட்சி எங்களுடைய கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சியும் இல்லை. மற்ற கட்சிகள் ஒருவர் இங்கே இருந்து இன்னொரு அங்கே இருந்து வேறு இடத்துல இருந்து ஒரு வருஷம். ஆனால் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு 3வது பெரும் கட்சியாக இருப்பது தமிழக கட்சி. அப்படி இருந்த போதிலேயும் இந்த உதிரி தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிக்கிறோம். நாங்கள் விமர்சிக்க போறோம். அவங்களுக்கு அது எல்லாவற்றையும் மோசம். ஏதோ சுமந்தம் தான் ஏதோ ஜனாதிபதி நினைக்கிற மாதிரி அவர்கள் மேற்பாடவே இல்லையப்பா. ஒழுங்காக எங்களுடைய இனத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை எதிர்கொள்வதற்கான நியாயமான முறையில் அந்த ஆபத்து எங்கே இருந்து வருகிறது உங்களுக்கு தெரியும். அதற்காகத்தான் இன்றைக்கு ஆட்சியிலே வந்திருக்கிற கட்சி ஒரு காலமும் 3 பெரும்பான்மை இந்த தேர்தல் முறையிலே வரமாட்டாது என்று சொல்றாங்க. 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார் சென்ற பாராளுமன்றத்தில். இன்றைக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஸ்வரூபப்படுத்தியிருக்கிறார். மக்களுக்கு அடிமனதில் இருந்த அந்த பெரிய ஆதங்கம், இவர்கள் எல்லா ஊழல்வாதிகள், இந்த பழைய அரசியல்வாதிகள் எல்லாரையும் துரத்தி விட வேண்டும். அதான் மக்கள் போராட்டம் என்ன வந்தது, காட்டி ஓடினார். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக அதனுடைய பலனை இவர்கள் அடைந்தார். மக்களுக்கு இருந்த அந்த கோபம் இப்படியாக. ஆனால்
அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அதான் நாங்கள் வடசேரி மக்கள் வடசேரி வந்து இருக்கட்டும். 6 மாசமோ 2 வருஷமோ 3வது 4 வருஷம் 2 வருஷம் கொடுத்தாலும் அது கொடுக்கக்கூடிய மக்கள் வருகிறீர்கள் துவக்கி அளிக்கப்படுவார்கள். அது தெரியும். ஆனால் அதை அங்கே பார்த்துக் கொள்வோம். நாடு முழு நாட்டுக்கு மாறும். ஆனால் ஏதாவது நாடு யாருக்காவது இருக்கட்டும். அது எதை புரிஞ்சுது. ஆனால் இந்த ஊரை நாங்கள் நம்ம ஊர் நம்ம வீட்டு ஊர் இருக்கட்டும். அது எங்களுடைய அதிகார பயிர்வு கேட்கிறவர்கள் நாங்கள் 75 வருட காலமாக சமஷ்டி முறையில் அதிகார பயிர்வு கேட்கிறவர்கள் நாங்கள். சமஷ்டி முறையில் ஆட்சி அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்ட நாங்கள் எங்களுடைய உள்ளூர் அதிகாரங்களை கூட மத்திய அரசாங்கத்திற்காக கட்சி கூறலாமா? அதுக்கு நாங்கள் எந்த முகத்தோடு சமஷ்டி கேட்கிறது? உள்ளூர் அதிகார சபையின் ஆட்சியை கூட எங்களுடைய மக்கள் அரசாங்கத்திலே மத்திய அரசாங்கத்திலே இருக்கிற கட்சியில் கொடுத்துவிட்டார்கள். நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைமை என்ன? எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு என்ன நடக்கும்? இதைத்தான் நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். இந்த அபாயம் என்னவென்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லி இப்படியாக அரசியல் தீர்வு சமஷ்டி முறையிலே இருக்க வேண்டும் என்று 75 வருட காலமாக சொல்லி அதையே தன்னுடைய கட்சியின் ஆரம்பத்துக்கு காரணமாக வைத்திருக்கிற தமிழரசு கட்சி பெடரல் பார்ட்டி கட்சியில பேரே சமஷ்டி கட்சி. அதுதான் மக்களுக்கு வேணும். பட்டாளத்துக்கு மக்களுக்கு உண்மையில நாங்கள் கேள்விப்பட்டவர்கள் வாய்ப்பாக சமஷ்டியை சமட்டி என்று சொல்லி கேவலப்படுத்தியவர்கள் கட்சியும் ஒன்று இருக்குது. அவர்கிட்ட பேர நேரம் இன்னைக்கு தானும் சமட்டி சொல்றார். நான் எந்த முறையும் சமட்டி என்று சொல்லி எங்களுடைய கட்சியை பழித்தவர்கள் கேவலப்படுத்தினவர்கள் இன்னைக்கு தாங்களும் சமஷ்டி. சரி, நல்ல விஷயம் தானே. நாங்கள் அவர்களை யோசிக்கிறேன். அவர்கள் மனம் மாறி சமஸ்தியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நல்ல விஷயம். இது என்னுடைய கட்சி, என்னுடைய கட்சியே சமஸ்தி கட்சி. அவர்கள் வந்ததில் ஒரு பயம் இல்லை. ஆனால் மக்கள் பிரதான கட்சிக்கு ஒரு கட்சிக்கு அந்த ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல அடிமட்டத்தில் இருக்கிற முதலாவது என்னுடைய இறமையை உபயோகிக்கிற இந்த முதல் படியில தெளிவாக நாங்கள் வாக்களிக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் நடந்த அந்த அசம்பாவிதத்தை போக்குவதற்கு கிடைத்த இந்த தருணத்தை நாங்கள் நழுவவிடக் கூடாது. அதை எங்களுடைய மக்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களுடைய மக்களை வற்புறுத்த வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். சில நாட்கள் தான் மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்று மீண்டும் வெளியாகும் முழுவதும் வடக்கு மேற்கு தெற்கு தென்மேற்கு கிழக்கு வடமாநிலத்துக்கு போறோம். சபையில் நேற்று பின்னர் நிர்மலாட்சியில் சபையில் நடந்தது. யாழ்ப்பாணத்திலே இந்த ஐயப்பாட்டுக்கு இடமில்லை. நாங்கள் முற்று முழுதாக ஒற்றையாட்சியை நிராகரிப்பவர்கள் அதிகார பயிர்வு முறையாக ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை போல செய்யப்பட வேண்டும் என்கிற கொள்கையோடு இருக்கிறவர்கள். அப்படி இருக்கிறவர்கள் உள்ளாட்சி சபையிலே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் கூடாது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் மக்கள் வாக்களித்து வெல்ல செய்ய வேண்டும். அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை மன்ற தேர்தலிலே வலிகாமம் பிரதேசத்திலே நம்முடைய உள்ளாட்சி மன்றங்களிலே தமிழரசு கட்சியை சார்பிலே போட்டி போடும் என்னுடைய வேட்பாளரை ஆதரிக்கும் வகையாக ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் என்னுடைய முன்னாள் தவிசாளர் அனந்த் பிரகாஷ் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியுடைய தலைவர் ஐயா சி.வி.கே. சிவஞானம் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஐயா சுமந்திரன் அவர்களே, வெளியாகும் வடக்கினுடைய முன்னாள் தவிசாளர் அண்ணன் சுவீந்தர் அவர்களே,
மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் பிரதேச சபையுடைய உறுப்பினர்கள், கட்சியினுடைய தொகுதி பிரதேச சபையுடைய உறுப்பினர்கள், எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற காத்துக் கொண்டிருக்கும் வேட்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த தேர்தலானது என்னுடைய கட்சிக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். என்னுடைய கட்சிக்கு மாத்திரமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் ஒரு மிக முக்கியமான தேர்தலாகவே கருதப்படுகிறது. ஏன் இந்த தேர்தல் மிக முக்கியமானது, ஏன் நாங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேணும், ஏன் எங்களுடைய ஊர் எங்களுடைய இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக தெளிவாக என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அதோடு சேர்த்து அவர் சொல்லாத சில விடயங்களை, சில காரணங்களை நான் அதோடு சேர்த்து சொல்ல நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த தேர்தலானது எங்களுடைய தமிழ் இனத்துக்கு, குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே வாழும், யாழ் மாநாட்டிலே வாழும் தமிழ் மக்களுக்கு இதை ஒரு மான பிரச்சனையாகவே நான் இதை இந்த தேர்தலை பார்க்கின்றேன். இந்த தேர்தலானது எங்களுடைய தமிழ் இனத்துக்கே ஒரு மான பிரச்சனையாகவே பார்க்கின்றேன். என்னென்னு சொன்னால், உலகம் எல்லாம் எங்களுடைய தமிழ் மக்கள் என்று சொன்னால், அதிலே குறிப்பாக யாழ் மாவட்டத்துடைய தமிழ் மக்கள் என்று சொல்லி சொன்னால், நான் நினைக்கின்றேன் கல்வியிலே ஒரு சிறந்த கல்விமான்களாக, இல்லை என்று சொன்னால் கல்விக்கு ஒரு பேர் போன ஒரு இடமாகவே பார்க்கும் ஒரு இடம் தான் யாழ் மாவட்டம் முக்கியமாக. அதிலே உண்மையிலே இன்று என்னுடைய ஏலேவல் பரீட்சையினுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் பயோசயின்ஸ்லே இலங்கையிலே 3வது இடத்தை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு மாணவர் மாணவியை பெற்றிருக்கிறார். அதே போல கொமர்ஸ், மேத்ஸ், பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமிலே ஹார்ட்லி காலேஜில் படித்த ஒரு மாணவர் 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். இப்படி யார் மாணவர்கள் சொல்லி சொன்ன அந்த 2 மாணவர்களுடைய வாழ்த்துக்கள், அந்த 2 மாணவர்கள் மாத்திரமல்ல, சித்தி பெற்ற அனைத்து மாணவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இவ்வாறாக யாழ் நகரம் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொன்னால், இப்படி கல்விக்கு மேற்பூர் ஒரு மாவட்டமாகவே இருந்தது. எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்த்தால், நாடு முழுவதும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் என்ன நடந்தது என்னுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்தாங்க. இது என்பிபிக்கு மாத்திரமல்ல, வேற வேற பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்துமே கேட்கிறார்கள் என்னுடைய கட்சியை தவிர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. இந்த விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்யணும். எனக்கு காலம் போய் 6 மாதத்துக்குள்ளே இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். வந்தவர்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே அனைத்து மக்களும் ஒரு அணியாக நின்று என்னுடைய இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் அந்த மாற்றத்தை நாங்கள் பெரிய அளவில் காட்டிக்கொள்ளலாம். இனிய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், சுயேட்சை குழுக்கள், யாழ்ப்பாணத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட கட்சிகள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கட்சிகள், இப்படியான கட்சிகளுடைய மக்கள் போன்ற ஒவ்வொரு வாக்கும் என்னை பொறுத்தவரை ஒரு வீணாக போக்கு வாக்காவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு செய்தி ஒன்று சொல்றதுக்கு, இல்லாவிட்டால் எங்களுடைய எண்ணிக்கையிலே ஒரு மாற்றம் நடந்திருக்கு சொல்றதுக்கு, இலங்கை தமிழரசு கட்சியுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பதற்காக தான் நாங்கள் அந்த செய்தியை சொல்லலாம். நாங்கள் ஏன் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த என்பிபி அரசாங்கத்துடைய செயல்பாடு கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கத்தை விட மோசமான செயல்பாடாகவே இருக்கிறது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்று பார்த்தால், தற்பொழுது பார்த்தால், வவுனியாவிலே ஒரு வைத்தியசாலையிலே சுகாதார அமைச்சர் சென்றிருக்கிறார். என்னுடைய செயலாளர் சொன்னது போல தேர்தல் சட்டங்களை முழுக்க மூடிக்கொண்டிருக்கிறாங்க. வவுனியாவிலே ஒரு சுகாதார ஒரு வைத்தியசாலைக்கு சென்று, அந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரிடம் சென்று, அந்த வைத்தியசாலையிலே இருக்கும் குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம், இந்த வைத்தியசாலையிலே இருக்கிற ஆரணி பெற்றாக்குறையை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம் என்று வாக்குறுதியை கொடுத்துள்ளார்கள். இதெல்லாம் தேர்தலுக்கு தெரியாதா? தேர்தல் வந்ததுக்கு பிறகுதான் இந்த வைத்தியசாலைக்கு வர வேண்டும் என்று இந்த டாக்டர் நலிந்த ஜெயசாலைக்கு வந்திருக்கு. வரவேற்கக்கூடிய நாங்கள் அவர்கள் வைத்தியசாலைக்கு ஆளுமை பெற்றாக்குறை நிவர்த்தி செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லல. ஆனால் உண்மையாக இதை செய்ய வேண்டும், நேர்மையாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும். எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்ட அந்த எண்ணிக்கை ஒன்று, அதில் போர்ட் மெம்பர்ஸ், அந்த எண்ணிக்கையை முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களை தான் நியமித்திருக்கிறாங்க கிழக்கு பல்கலைக்கழகம். இப்படி பல விடயங்களை நாங்கள் அவதானித்தால், தமிழ் பிரதிநிதிகளுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி, தேர்தல் காலம் வராவிட்டால் எந்த அங்கீகாரம், எந்த அந்தஸ்து அரசாங்கத்தை அண்ணன் பிரகாஷ் அவர்கள் பேசப்படுவது சொல்லியிருந்தார். இந்த ரீதியை உள்ளூராட்சி மன்றத்திலே என்னுடைய கைவசம் இந்த
என்னுடைய இந்த உள்ளூராட்சி மன்றம், அதாவது இந்த வலி தெற்கு உள்ளூராட்சி மன்றம் என்னுடைய கைவசம் இல்லாவிட்டால் இதுல இருக்கிற KKSVG AKDVG பேர் மாற்றுவார்கள். நீங்களாம் செய்யலாம். என்னன்னு சொன்னால் அதை எதிர்க்கிற அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படியே KKSVG AKDVG மாற்றுறது ஒரு சிறிய உதாரணம் மாத்திரம்தான். அப்படியான ஒரு சாதாரண விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் முன்னெடுத்தால் அந்த கட்சியினுடைய சார்பை தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அதுக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க முடியாதே. உள்ளூராட்சி சபைகளிலே தவிசாளரோ உள்ளூராட்சி சபையுடைய உறுப்பினரோ அப்படியான ஒரு விடயம் நடந்தால் அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். இந்த வெளி தெற்கு பிரதேசம் மாத்திரமல்ல, வெளியாமல் இருக்கும் அனைத்து பிரதேச சபைகள், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நகர சபை, எல்லா சபைகளிலுமே தவிசாளர்கள் அவைத் தலைவர் விபவரன் நாயக் மற்றும் தேவின் சில்வா சொல்றதை கேட்டுதான் நடக்க வேண்டியதாக இருக்கும். என்றால் பாராளுமன்றத்தை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை வந்தால் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சொல்வார்கள், என்ன இதண்டு விடுங்க என்று சொல்லுவாங்க. இதண்டு விடுங்க இல்லாட்டி அதண்டு விடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது இதண்டு விடுற அதண்டு விடுற விஷயம் அல்ல. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை இதண்டு விடுற அதண்டு விடுற மாதிரியாக நாங்கள் தீர்க்க முடியாது. அவருடைய நகர சபை உறுப்பினர் வந்தால், அவருடைய பிரதேச பரிசாளர் வந்தால் இந்த வீதியை நாங்கள் பேர் பார்க்க போறோம் என்று சொல்லி அவைத் தலைவர் கொடுப்பது தெரிவிச்சு சொன்னார். அவர் இதனை இதற்கு விடுவோம் அதற்கு விடுவோம் என்று சொல்லி சமாளித்து விடுவார்கள். ஆனால் இலங்கை காங்கிரஸ் கட்சிக்கு உறுப்பினர்கள் மாத்திரம்தான் எங்களுடைய மக்களுடைய சார்பில் அந்த குரல் கொடுப்பார்கள். இலங்கை காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், மாகாண சபை நடந்தால் மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினராக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்றங்களுடைய உறுப்பினராக இருக்கட்டும், நாங்கள் எல்லாம் தமிழகத்துடைய எதிராளர்களாக தமிழ் மக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சி. எங்களுடைய கட்சி உறுப்பினர் அதுக்காக தீர்வார்கள். ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுடைய எங்களுடைய கட்சி முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான தீர்வை எட்டவர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இவருடைய எண்ணம் என்ன? நாட்டிலே தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு அவசியம் இல்லை என்று சொல்வதுதான் தேவை. அதை ஒரு வகையாக பாராளுமன்ற தேர்தலை வைத்துக் கொண்டு இப்ப பேசிக்கொள்வாரா? பாராளுமன்றத்தில் இதுதான் கருத்து. பாராளுமன்றத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் பிரதிகள் நாங்கள் பேசுகிறதுனால எழுதுகின்றாலே சொல்வார், நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி அல்ல, நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி. தமிழ் மக்களுடைய சார்பை தமிழ் மக்கள் எந்த பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் தான் சொல்லுவோம். அவருக்கு என்னென்ன தீர்வுகளை வழங்குவோம் நாங்கள் தான் சொல்லுவோம் என்று சொல்றாங்க. ஆனால் தமிழ் மக்களுடைய வாக்காளர் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டாலும் பரவாயில்லை. தமிழ் மக்களுடைய வாக்காளர் தெரிவு செய்யப்பட்டு வந்த பாராளுமன்றத்தில் அவர்கள் கட்சியிலிருந்து வந்தவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களை அண்மையிலே யாருக்காக விவசாயத்தை சொல்ற சில எம்பினர் தாங்கள் எம்பி என்று சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுமா? பாராளுமன்றத்தில் சொல்ற பாராளுமன்றத்தை தோளோடு இடிச்சு போட அவர்தான் பார்த்தாலும் இவர் நம்மட கட்சியில எம்பி தெரியும். இதுதான் அவருடைய கட்சியில் பாரா 225 எம்பினர் இருக்கிற பாராளுமன்றத்தை இதுதான் நிலைமை என்றால் நாட்டிலே 9000க்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேச உறுப்பினர்களே யார் மாவட்டத்தை போட்டி போன்ற 400 வேட்பாளர்களை எப்படி தெரிய போகிறது? அவர்களை எதுவுமே தெரியாது. அவர்கள் சபையை சென்றால் கொழும்புல இருந்தார்கள். இப்படிதான் பிளகுமான சபையிலே புள்ளியாக இருந்த பொழுது பிளகுமான சபையை ஆட்சி செய்தார்கள். நான் நினைக்கின்றேன் என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பல வளர்ச்சிகளை கொடுத்தார். மாகாண சபையிலிருந்து பல அதிகாரங்களை பறிக்கும் பொழுது புள்ளியாக அவர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாது. கொழும்புல இருந்து பசில் ராஜபக்ச எழுதியிருப்பார், இதை ஒரு பிரேரணையாக முன்வைக்க சொல்லி அவர் அதை யாரும் திருப்பி அனுப்புவார். அப்படிதான் நினைக்கிறேன். பங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் மாகாண சபையில் பறிக்கப்பட்டது. அதே போலதான் நடக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில். உள்ளூராட்சி மன்ற தவிசாளருக்கு கொழும்புடைய பலவாக்கல் இடத்திலே இருந்து NPP தலைமை செயலகத்திலே இருந்து என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அதில் குறிப்பாக எங்களுடைய வெளி வழக்கை பொறுத்தவரையிலே வெளி வழக்கிலே சில மக்கள் இந்த காணி விடுவிப்பு இப்படியான விடயங்களை பார்த்து NPP அரசாங்கம் காணியை விடுவித்தது சந்தோஷப்படலாம். ஆனால் இந்த விடுவிக்கிற காணிகளிலே இன்னும் நேரடியாக இருக்கிற காணிகளை எவ்வாறு பயன்படுத்த போறார்கள், என்ன தேவைக்காக பயன்படுத்த போறார்கள் எங்களுடைய கையில் அதிகாரம் இல்லாவிட்டால் தவிசாரணா அவருடைய கட்சியை சேர்ந்தவர் இருந்தால் அந்த காணி பயன்பாடை பற்றி தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு கருத்து முன்வைக்க முடியாத நாங்கள் இருப்போம். ஏனென்றால் வெளி வழக்கை எடுத்தால் காணிகள் விடுத்தார்கள்
சிலர் சொல்லுவார்கள் நீண்ட காலமாக இதில் சிவில் பாதுகாப்பு படை ஆய்வுகளுக்கு ஒரு 1000 ஏக்கரை கொடுப்போம். இல்லாவிட்டால் பிரதேச சபையினுடைய அனுமதி மூலமாக அதில் சில பண்டிகைகளுக்கு நாங்கள் அனுமதி வழங்குவோம். தவிசாராக இருக்கிறவர்கள் அதை வழங்க முடியாது என்றால் பாராளுமன்ற உறுப்பினருக்கே நாங்கள் கேள்விப்பட்டோம். ராஜினாமா கடிதங்களை வாங்கி வச்சிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மையா இருக்கலாம் என்றால் பாராளுமன்றத்தை அவர்களை பேசுவது நான் காணேன். வரவு செலவு திட்டத்திலே தொடர்ச்சியாக 30 நாட்கள் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற அமர்வுகள் போகும். இந்த 30 நாட்களிலே அவர் பாராளுமன்றத்தை பேசுவது நான் காணேன். சரி, பாராளுமன்றத்திலே காணுகிற செய்தியை காணேன். பாராளுமன்ற உறுப்பினர்களாலே இது முடியாமல் இருக்கும் பொழுது உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கிற உறுப்பினர்கள் செய்தார் என்பதை நான் சிந்திக்க வேண்டும். இதிலே ஊழல் பற்றி சொல்றார்கள். வடக்கு கிழக்கிலே முதலாவது இடத்தை பிடித்தது வெளி வடக்கு பிரதேச சபையுடைய சுயதர்கள் தனிசாராக இருக்கும் பொழுது உலக வங்கியால் செய்த ஒரு ஆய்வுக்குள்ளே வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரதேச சபையிலே முதலாவது செயல்பாடு இந்த சகல விடயங்களில் முதலாவது வெளி வடக்கு பிரதேச சபையாக இருந்தது. ஊழல் செய்த பிரதேச சபையாக இருந்திருந்தால் எடுத்திருக்கலாம். இந்த ஜனாதிபதி தன்னுடைய கட்சியை செய்தவர் மாத்திரம்தான் ஊழல்வாதிகளா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். கணிப்புறம் தன்னுடைய கட்சியை செய்தது மாத்திரம்தான் ஊழல்வாதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா மட்டக்களப்பு ஒரு வட்டாரத்திலே வீதி மின்விளக்குகளுக்கு லைட் பல்ப் போடும் பொழுது ஒரு சப்பட்ட போத்தல் வாங்கி தான் லைட் பல்ப் போட்டு தருவேன் என்று சொல்லி இருந்த ஒரு பிரதேச உறுப்பினர் எங்களுடைய நியமனம் கேட்டு வந்தார். நாங்கள் இவர் கிராமவாசி சப்பட்ட கேட்டு கட்சியில மாநிலத்தை மீண்டும் வாங்கி விடுவார்கள் என்கிற கட்சியில் இருந்தவர் ரெண்டு வேண்டாம் என்று விட்டவர் இன்றைய எம்பிபியில வேட்பாளர். அவர் சப்பட்ட போத்தலுக்காக லைட் பல்ப் கொடுத்தார்கள் வேட்பாளர் வச்சுக்கொண்டு ஜனாதிபதி அந்த ஊழலை பற்றி பேசுறாங்க. ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய தனிசாக இருந்த மீண்டும் வேட்பாளர் இருக்கிற வெளி வடக்கு பிரதேசமே சரியாக ஆட்சி செய்து சரியாக அதை வழிநடத்தி வடக்கு கிழக்கே முதலாவது பிடித்த பிரதேசமே தனிசாக வேட்பாளராக இருக்கின்றார். ஜனாதிபதிக்கு இதை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். ஜனாதிபதிக்கு பாவம் கிடையாது. அவருக்கு என்ன இன்றைய நாளைக்கான பொய்கள் பட்டியல் ஒன்று கொடுக்கப்படுது. அந்த பட்டியலை ஏதாவது பார்த்து போட்டு ஏதாவது வாசிச்சுட்டு போவார். இதான் நடக்குது. ஜனாதிபதி இந்த பொய் சொல்ற பொய்களுக்கு அவர் நடைமுறைப்படுத்தினார். நாட்டிலே பொருளாதாரத்தை பற்றி சற்றாக தெரிந்திருந்தால் அவர் இப்படியான பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்க மாட்டார். நாட்டிலே நிதி இல்லை, அபிவிருத்தி செய்யப்படுகிற நிதி இல்லை. ஏனென்றால் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல இந்த கடன் பரிசீலனை செய்வதற்காக நாட்டில் எப்பொழுது 6 பில்லியனுக்கு அதிகமாக எங்களுடைய அந்நிய செலவாணி இருக்கு என்று சொல்றாங்க. அந்த 6 பில்லியனுக்கு 2 பில்லியனுக்கு அதிகமானது சீனாவில் இருக்கிற ஒரு கிரெடிட் லைன் மாத்திரம்தான். அந்த நிதியை பயன்படுத்தலாம். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு என்று சொன்னாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி அரசு ஊழியர்களுடைய சம்பள பட்டியல் வந்தது. மார்ச் மாதத்திலே சம்பளம் கொடுத்தது பேசிட்டே ஏப்ரல் சீட்டை பார்த்தால் மார்ச் மாதத்திலே இருக்குது 7500 அலவன்ஸ், 8000 ரூபாய் இன்னொரு ஓவர்டைம் அலவன்ஸ், பேசிக் சேலரி 15000, இதெல்லாம் சேர்த்தா 40000 என்று இருக்கு. ஏப்ரல் மாதத்தை பார்த்தால் அதெல்லாத்தையும் அகற்றி பேசிக் சேலரி 40000 ரெண்டு மூன்று தான். அதோட சேர்த்து 5000 ரூபாய் கூட்டி 5000 ரூபாய் கூட்டிருக்காங்க. பேசிக் சேலரி 15000 கூட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி செய்யறாங்கன்னு சொன்னால் சம்பளத்தை இருந்தது காசு. முதலாவது முறையாக அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே 26, 27க்கான சம்பள உயர்வை சொல்லியிருக்கிறார். வளமே ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் வரவு செலவு திட்டத்தை சொல்லப்பட்டது. என்ன காரணம் 3 வருஷத்துக்கு ஒரே சொன்னதுக்கான காரணம் இந்த வருஷத்தை அந்த சம்பளத்தை அதிகரிக்க நிதி இல்லை. அப்ப நிதி இல்லாத ஒரு நாட்டிலே மென்னாலே இந்த புத்தகத்துக்கு 90 கிலோமீட்டருக்கான வீதியை வைக்க போறாரா, யாழ்ப்பாணத்திலே சர்வதேச ஒரு மைதானத்தை உருவாக்க போறாரா, அதே போல கிளிநொச்சியிலே மாங்குளத்திலே வந்து ஒரு தொழில் நிலையம் உருவாக்க போறாரா. இதுக்கெல்லாம் எங்கிருந்து நிதி வர போகுது? வரவு செலவு திட்டத்தில் ஒரு 10 கோடி ஒதுக்கிருக்கலாம் தானே நிதி இந்த விடயங்களை ஆய்வு செய்வதற்கு. தன்னுடைய சொந்த ஊரிலே ஒரு புயல் நிலையத்தை கட்டுவதற்கு நிதி இருக்கிறவர் இதுக்கு முன் ஒதுக்கிருக்கலாம் தானே, ஒதுக்கி மட்டும் பேசியிருக்கிறார். அதை விட மோசமான கூட்டாளர் தான் விவாதத்தாயன் அவை தலைவர். நான் கடந்த ஒரு 2-3 நாட்களாக தீவு பகுதியில் தான் கூட்டா சுற்றிக்கிறேன்.
அவங்களுக்கு தெரியும் தீவுபாதையை போய் குடி தண்ணி தாரணும்னு சொன்னால் அந்த மக்கள் தண்ணிக்காக ஏறி கொண்டிருக்கிறார், அது வளர வேண்டிய குடி தண்ணியை நாங்கள் தருவோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு அதே பெரிய ஒரு விஷயம். ஆனா குடி தண்ணி தீவிர பிரதேசத்துக்கு கொண்டு போவதற்கு எந்த ஒரு திட்டமும் வரவு செலவு திட்டத்தை முன்மொழியப்படவில்லை. நான் ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் லைன் போடுவதற்கு உங்களிடம் போதிய அளவு வளங்கள் இருக்கான்னு பாராளுமன்றத்தை ஒரு கேள்வி எடுத்திருந்தேன். அந்த கேள்வி பகுதியில் இருந்த அதுக்கு பிரதி அமைச்சர் சொல்ற எங்கிட்ட எத்தனை பைப் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பைப்பை பார்த்து நாங்கள் சொல்றோம். மட்டக்களப்பிலே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கான பைப் லைன் போடுறதுக்கு எவ்வளவு பைப் இருக்குன்னு தெரியாதவர்கள் எங்களுடைய தீவிரத்திலே போய் புதிதாக குடி தண்ணி கொடுக்கிறேன்னு சொன்னால் கொடுத்தால் சந்தோஷம். ஆனால் தேர்தல் காலத்திலே எப்படியான வாக்குறுதிகளை கொடுக்கிறது முற்று முழுதாக எங்களுடைய மக்களை ஏமாற்றும் வகையாக செயல்படும். அந்த வகையிலே நான் இங்கே நீண்ட நேரம் பேச விருப்பப்படவில்லை. பேச வேண்டிய பல விடயங்கள் முன்பு இருந்த கூட்டங்களை பேசிவிட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் புதிதாக ஒரு பேசுவது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பெற்றிருக்கிறேன். அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சியை, எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி வெல்ல வைக்கும். மற்ற கட்சியை நான் விமர்சிக்க விருப்பப்படவில்லை. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களை விமர்சிக்கிறார். நான் சற்று முன்பு பார்த்திருந்தேன், சைக்கிள் கட்சியினுடைய தலைவர் காஜல் பொன்னாமல் அவர்கள் மட்டக்களப்பிலே மண்டூர் என்ற பிரதேசத்திலே வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் பாடம் போட்ட வேண்டும். தேடி தேடி போனார் வேட்பாளர் அறிமுக கூட்டம். என்றால் மண்டூர் என்றால் என்னுடைய பாட்டனார் சிங்கு ராசமாணிக்க தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் பிறந்த ஊர். இந்த ஊர்ல எப்படி சைக்கிள் கூட்டம் போட்டிருக்காரு நான் பார்த்தேன். பார்க்கத்தானே வேண்டும். பார்த்தால் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசுற படம் மாத்திரம் தான் இருக்கு, வந்த மக்களுடைய படங்களே காணல. அப்ப நான் வெளியில போய் பார்த்துட்டு டெலிபோன் போட்டு கைது வந்தேன். நான் அங்க அந்த ஊடகவியலாளர் கிடைக்கிறேன் என்ன நடந்தது இல்ல வேட்பாளர் படம் போடுறதுக்கு அங்க ஒண்ணு இருக்கு இல்ல, அப்ப அதால அவற்றை படத்தை படம் போட்டாங்க. ஆனால் பார்க்கிறவர்கள் என்ன நினைக்க போறாங்க, வெட்டி ஏதோ கூட்டம் நடத்தி தமிழரசு கட்சிக்கு மக்கள் பாடம் போட்டோம்னு சொல்லியிருக்கிறார்கள். இதனால் ஏன் சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அவர்களை விமர்சிக்க விருப்பப்படவில்லை. ஆனால் மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போடும் 11 பிரதேச சபைகளிலே 9 பிரதேச சபைகள் தற்பொழுது நாங்கள் வெல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. மற்ற 2 பிரதேச சபைகள் நாங்கள் ஆதரவு வழங்குகிற கட்சி தான் வெல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. சைக்கிள் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 1250 வாக்குகள் தான் மட்டக்களப்பில் எடுத்தது. ஒட்டுமொத்த மாவட்டத்தில் அப்படியான நிலையில் மட்டக்களப்பிலே ஒரு வட்டாரத்தை வெல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லாத பொழுது ஏன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து மட்டக்களப்பில் பாடம் போட்ட வேண்டும்? நீங்கள் என்பிபிக்கு பாடம் போட்டலாம் தானே, நீங்க இல்லாட்டி பிள்ளையாருக்கு பாடம் போட்டலாம் தானே, இல்லாட்டி வடமாநில அகஸ்தவன் அந்த பாடம் போட்டலாம் தானே. அதை விட்டு இலங்கை தமிழரசு கட்சியை பாடம் போட்டுவதற்கு சொல்லி இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய சில கட்சியினுடைய மூத்த உறுப்பினருடைய 5 கட்டளை வேறு நாங்களும் அந்த கட்சியை விமர்சிக்க வேண்டியதாக இருக்கு. அந்த வகையிலே யாழ் மாவட்டத்தை வைத்து ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், தயவு செய்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாடம் போட்டுவது என்பதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய அரசியலை முன்னெடுக்க உங்களுடைய கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, நீங்க அதை சொல்லுங்க, மக்களுக்கு கூட வாக்களிக்க. தமிழரசு கட்சியும் சுமந்திரனையும் விட்டால் அவருக்கு பேசுவதற்கு வேறு எதுவுமே இல்லை. இதுதான் அவருடைய அரசியலை முன்னெடுப்பதற்காக வைத்திருக்கிற 2 ஆயுதம். நான் நினைக்கிறேன் அன்பான வடமாநிலத்தை யாழ் மாநிலத்தில் இருக்கிற மக்கள் இந்த இப்படியாக பொது எதிரி என்று சொல்லி நாங்கள் என்பிபியை பார்க்கின்றோம் என்றால் எங்களுடைய மண்ணிலே சிங்கள தேசிய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் சிங்கள தேசிய கட்சிகள் ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை, இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாடம் போட்டு வரும் என்ற கட்சியை பற்றி எங்களுடைய மக்கள் அவதானமாக இருந்து வரும் என்பதை அன்பாக தெரிவித்து சொல்கிறேன். எங்களுடைய தலைவர் அவர்கள் சில நேரம் இதை நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் கட்சியில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் இதை கட்டாயம் சொல்லியாக என்றால் என்னுடைய சொந்த ஊர் மண்டூரிலே சென்று எனக்கு பாடம் போட்டு வந்தால் நாங்களும் அவங்களுக்கு பாடம் போட்ட வேண்டியதாக வேண்டும். அந்த வகையிலே எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி, எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியுடைய வேட்பாளர் அனைவரும் அணி அணியாக திரண்டு, எங்களுடைய வேட்பாளர் ஆதரவான அனைவரும் அணி அணியாக திரண்டு எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி வாக்குகளை போட்டு
நான் இன்று வருகை தந்ததுக்காக நான் நினைக்கிறேன் என்னுடைய சொன்னார் முன்னாள் சபை தவிசாளர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள், எதிர்கால முதலாம் தேதி காலையிலே தொலைபேசி அழைப்பு எடுத்து சொல்லுங்கள். வலி தெற்கு வலிகாம இருக்கும் 5 பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சுன்னாகத்தில் இன்றைய தினம் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. உறுப்பினர் மணிபார்ந்த சாணக்கியன் அவர்கள் முன்னிலை வருகிறார். நிகழ்வில் தாயக கனவுடன் சாவினை தழுவிய போரிலே உயிர் நீத்த பொதுமக்களுக்கும் எங்களுடைய கட்சியிற்காக அரும்பாடுபட்டு உயிர் நீத்த கட்சி தலைவர்களுக்குமாக ஒரு நிமிட அகவணக்கம்.